குழந்தை கூட, பிறக்கின்ற குழந்தை கூட அம்மா அப்பா என்று அழைப்பதற்கு பின்னாலே விஜய் மாமா என்றுதான் அவர்கள் அழைக்கிறார். முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தெரிஞ்சது விஜய் மாமா. நான் வரேன் இந்த டயலாக்கு நீங்க எத்தனை மில்லியன் எத்தனை குழந்தைகளுடைய தளபதியின் நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லாம் மேடையில் வைக்கிறீங்க. தளபதி நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லாம் மேடை கீழே இருக்கிறீங்க. தளபதி நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய அன்பு தங்கைகள் எல்லாம் இடம் இல்லாம கீழே இருக்கிறீங்க. ஆனா தளபதி உங்க எல்லா நெஞ்சிலையும் நிரந்தரமா குடியிருக்கிறார். அதான் முக்கியமான விஷயம். அதனால தம்பிகள் நீங்க தெம்பா இருக்க. தேர்தல் நேரத்துல வாக்கு கேட்கிற நேரத்துல சத்தம் இல்லாம விசில் அடித்த நம்முடைய அன்பு தம்பிகள்லாம் இப்ப சத்தத்தோட அந்த அளவுக்கு நம்முடைய தாவேகா நம்முடைய ஒன்றியத்தில் எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது, எவ்வளவு எழுச்சியோடு இருக்கிறது, எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறது என்பதை இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கேட்கின்ற அளவுக்கு எந்த தேர்தல் வந்தாலும் திராவிடங்களை மட்டுமல்ல, திருச்சி கிழக்கு மட்டுமல்ல, கரூர் மட்டுமல்ல, இனி எந்த தேர்தல் வந்தாலும் தமிழகத்தில் தாவேகாதான் வெற்றி பெறும். அதற்கு சாட்சி இந்த மேடையுடைய காட்சி. ஏன்னா இங்க இருக்கைக்கு இந்த மண்டபத்தில் இதுக்கு மேல இடம் இல்லை. ஆனா இப்பதான் எனக்கு தம்பி ஒன்றிய கார்த்தி கருணா சொல்றாங்க, ஆனா கீழே மண்டபத்துக்கு கீழே இதே மாதிரி இன்னொரு கூட்டம் நின்றுட்டு இருக்குங்க அப்படின்னு காதை கடிக்கிற அந்த அளவிற்கு உணர்வோடு நம்முடைய தளபதி, நம்முடைய தாவேகா, நம்முடைய பண்பம், நம்ம கட்சி, நாம பார்த்து மன்றத்தில் வளர்ந்து நம்முடைய ஹீரோவா பார்த்தோம். இன்னைக்கு முதலமைச்சரா பார்க்கிறோம். இன்னைக்கு செய்தியாளர் கோட்டையில மூவர்ண கொடியில கம்பீரமா, மிடுக்கா, பெருமையா, மகிழ்ச்சியா நம்முடைய தலைவரை இந்த மூவர்ண கொடியை மேடையிலே ஏற்றுகின்ற பொழுது இந்த தம்பிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். நம்ம எப்போதுமே பம்பு சட்டைக்கு போறதில்லை, வந்தா விடுறதில்லை. ஏன்னா பம்பு சட்டைக்கு போறதில்லை. அதனால எப்பொழுதுமே நம்ம யாரும் சீட்டி பார்க்க முடியாது. நீங்க தெம்பார்கள் தைரியமா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நீங்க தெம்பார்கள் எல்லா தம்பிகளையும் இன்னைக்கு அன்போடு அரவணைத்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ற பாரு உங்களுடைய தோல் மேலே தோல் கை போட்டு உங்களை கரம் பிடித்து கை கோர்த்து இனி நம்முடைய தமிழகத்துடைய வெற்றி பாதையில நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்திலே எந்த நேரத்திலும் யாருக்கும் அஞ்சா நெஞ்சத்தோடு நாம் பணியாற்றுவோம். உங்களுடைய உழைப்பை நான் அறிவேன், உங்களுடைய வேகத்தையும் நான் அறிவேன், உங்களுடைய விவேகத்தையும் நான் அறிவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றிய அந்த பாதையும் நான் நன்கு அறிவேன். ஆக இந்த உழைப்பை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். இனி தொடர்ந்து அங்கீகரிப்பார். அதனால்தான் இந்த சட்டமன்றத்திலே கூட எளியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு பெருமை பெற்ற